ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனி வந்து இன்னைக்கான நாள்ல 3% வந்து இறங்கிருக்கு. பட் ஆனால் நேற்றுக்கான நாள்ல பார்க்கும்போது 19% ஏறி இருந்துச்சு. ஸோ ஏன் இன்னைக்கு விழுந்திருக்கு, நேற்று ஏன் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியில திடீர்னு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து கிளம்பி இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பரா சேல்ஸ் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. மெயினா சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ல நல்ல சேல்ஸ் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சுகர் ஃப்ரீ, குளுக்கோன் டி, காம்ப்ளான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஜைடஸ் வெல்னஸ்க்குள்ள வந்து இருக்கு. இந்த எல்லாத்தோட சேல்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸா வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி குட்டா இருக்க விஷயம் வந்து சேல்ஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் வந்து சூப்பரா வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால எபிட்டா வந்து சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் ரீசெண்டா நிறைய அக்யூசியேஷன்ஸ் வந்து பண்ணாங்க. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பிளஸான சைனா வந்து இருக்கு. நெகட்டிவா இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி அதிகமான காஸ்ட் வந்து இங்க ஆட்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நெகட்டிவா வந்து இருக்கு. இதனால ரீசன்ட் குவார்டர்ல லாஸும் வேற ஃபேஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து ரெண்டுமே இருக்கு. பட் ஆனால் Q4 பிசினஸ் அப்டேட்டே வரல. Q3 பிசினஸ் அப்டேட் வச்சு அந்த இப்ப இருக்க சம்மர் டிமாண்ட் வச்சு இந்த கம்பெனி வந்து ஏற்றிருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு நல்லா இறக்கிருக்காங்க. மோத்திலால் ஓசூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹575 வரைக்கும் இந்த ஜைடஸ் வெல்னஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து காஸ்ட்லியா இருக்கு, நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். RBL ஸ்டாக் வந்து நேத்துக்கான நாள்ல 6% வந்து ஏறி இருக்கு. இன்னைக்கான நாளுமே மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எமிரேட்ஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு. இந்த பேங்க் கிட்ட RBI வந்து எங்க அவ்வளவு வந்து பண்ணிட்டாங்க, நீங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான், பட் ஆனாலுமே இந்த கம்பெனியில நீங்க ஸ்டேக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. 74% ஆஃப் த ஸ்டேக் வந்து எமிரேட்ஸ் பேங்க் வந்து வாங்க போறாங்க RBL. ஸோ அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃபுல் டேக் ஓவர் வந்து அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் அப்டேட்டுமே இப்போ வந்து வந்திருக்கு. டோட்டல் லோன்ஸ் அண்ட் தென் இங்க வந்து அட்வான்சஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 25% வந்து அப்பா இருக்கு. லோன் அட்வான்சஸ் வந்து 22% வந்து அப்பா இருக்கு. டோட்டல் பிசினஸுமே இங்க 2.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. காசா வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. கலெக்ஷன் எஃபிஷியன்சியுமே 99.7% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ எல்லாமே சூப்பரான சைனா வந்து இருக்கு இங்க RBL பேங்க். ஸோ இந்த ஒரு ரீசனால மோத்திலால் ஓசூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க. 340 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க. டார்கெட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பொறுத்தவரை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கிறது பெட்டரா இருக்கு. இதை தாண்டி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு Q4ல எங்களுக்கு டபுள் டிஜிட் பிசினஸ் growth வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. டபுள் டிஜிட் பிசினஸ் growthனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டபுள் டிஜிட்ல எங்களுக்கு சேல்ஸ் growth வந்து இருக்கும் Q4ல அப்படின்றது இவங்களோட சைனா வந்து இருக்கு. கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேபிளான எபிட்டா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து ஏறது என்னவோ உண்மையா தான் இருக்கு. பட் ஆனா அதை வந்து சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து சோப், பர்சனல் கேர் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு மூலமா சூப்பரா வந்து இருக்கு. அப்புறம் இங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டா பார்த்தாலுமே இங்க டாக்ஸ் அந்த ரிலீஸ் பண்ணது, அப்புறம் ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வரதுக்கு. இந்தோனேஷியா பிசினஸ் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து இருந்தாங்க. பட் ஆனா அது வந்து இயர்லி ரிகவரி ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. US அண்ட் ஆப்பிரிக்கா பிசினஸ் எல்லாமே வந்து சூப்பரா வந்து இருக்கு. அங்க எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் இருந்து அப்புறம் பாம் ஆயிலோட பிரைஸ் இருந்து இந்த ஒரு ரீசனால வந்து இன்க்ரீசிங் காஸ்ட் வந்து ஆயிருக்கு. 6 ல இருந்து 9% அவங்களோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எக்ஸ்பென்ஸோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனாலுமே இந்த ஒரு ஸ்டாக் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனாலுமே இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. என்னதான் FMCG வந்து இங்க மார்க்கெட்ல டவுன்ல இருந்தாலுமே அமெரிக்கா கம்பெனி மட்டும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா காம்படிட்டரை விடமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்கு. மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கினாலுமே அமெரிக்கா கம்பெனி வந்து இறங்கல. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இவங்களோட மெயின் ரா மெட்டீரியலான கோப்ரா வந்து இருக்குல்ல, அதோட பிரைஸ் அந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 35% வந்து விழுந்திருக்கு. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. 35% ரா மெட்டீரியலோட காஸ்டே வந்து இறங்கிருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியால ஈஸியா வந்து காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். ப்ராஃபிட் மார்ஜின் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் நடந்திருக்கு. ரெவன்யூ growthமே 20% வந்து ஏறி இருக்கு. ப்ராஃபிட் எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து இருக்கு. எபிட்டாவோட எக்ஸ்பெக்டட் growth வந்து 15% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்குமே அந்த பேராசூட் ஆயில்ல வந்து இருக்கு. அப்புறம் வேல்யூ ஆடட் பிசினஸ்ல வந்து இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ்மே சூப்பரா வந்து க்ரோ பண்ணிட்டு வராங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மட்டும் பெருசா வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ண முடியல இப்ப இருக்க அந்த வார் சூழ்நிலையால. மத்தபடி எல்லா எக்ஸ்பென்ஷனுமே சூப்பரா தான் இருக்கு. ஸோ அமெரிக்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஷனும் எக்ஸ்பென்சிவா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாடா குரூப்குள்ள அந்த டாடா ட்ரஸ்ட் இருக்குது நமக்கு தெரியும். அந்த டாடா ட்ரஸ்ட்ல இன்னும் அந்த பிரச்சனைகள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டே வந்து இருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து ரிசைன் வந்து பண்ண சொல்றதா வந்து சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பரா கொடுக்காம நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ண சொல்றதா சொல்றாங்க. ஸோ எங்க டாப் லெவல் மெம்பர்ஸ்ல இது வந்து நடக்குது. இங்க டாடா ட்ரஸ்ட்ல வந்து எங்க இந்த ரூட் காஸ் வந்து நடக்குது அப்படின்னா இந்த ஒரு டாடா குரூப்புக்குள்ள இங்க வந்து யார் வந்து அந்த டாடா ட்ரஸ்டியா வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ள யாரு ட்ரஸ்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்து எழும்புது. அந்த கேள்விக்கான ஆன்சர் என்னவா இருக்கு அப்படின்னா லொகேஷன் பேஸ்டா வந்து இருக்கணும். மும்பைல தான் அந்த ஆள் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து பாசி கம்யூனிட்டியில வந்து இருக்கணும் அப்படின்றது இருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி தான் மேகில் மிஸ்டி வந்து இங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதனால நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ண சொல்றதா சொல்றாங்க. இந்த ஒரு கிரைடீரியால இல்லாதவங்க நிறைய பேர் வந்து இங்க ரிசைன் பண்ண சொல்றதா சொல்றாங்க. இது டாடா ட்ரஸ்ட்ல வந்து இங்க ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அந்த நிறைய பேர் வந்து இங்க ரிசைன் பண்ண சொல்றதாவும் சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங்கா வந்து இருக்கதாவும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயமா இருக்கு. கோர்ட் தான் வந்து இது லீகலா வந்து சொல்லணும். இப்போதைக்கு என்ன அப்டேட் சொல்லி பார்க்கும்போது நான் பாசிஸுமே இதுக்கு முன்னாடி வந்து மெம்பர்ஸ்ல வந்து இருந்தாங்க, ட்ரஸ்டி மெம்பர்ஸா வந்து இருந்தாங்க. ஸோ அதனால இப்போ கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணி சொல்லணும் யார் உள்ள இருக்கலாம் யார் வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எஸ் பேங்க்ல வந்து வினய் டான்சேன்றவங்க வந்து சிஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தாங்களா, அவங்க வந்து எஃபெக்டிவ் வந்து வந்துட்டாங்க. ஸோ இவர் வந்து நிறைய பிளான்ஸோட வந்து வந்திருக்காரு. அதை பத்தி டீடைலா வந்து பார்ப்போம். ஸோ இவர் உள்ள வந்த ரீசனால இந்த எஸ் பேங்க் வந்து டர்ன் ஓவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் உள்ள வந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எஸ் பேங்க் வந்து டர்ன் ஓவர் வந்து பண்ணணும். அதனால சக்சசிவான ஒரு ஆளா வந்து எடுத்துட்டு வந்து போடணும்ல, அதனால இவர் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க.
இவருக்கு 30 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு இங்க பேங்கிங் ஃபீல்ட்ல. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளா தான் வந்திருக்காங்க. இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்ச் வந்து எடுத்துட்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிளானை பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா 4 பில்லர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா பீப்புள், ப்ராசஸ், ப்ராடக்ட், டெக்னாலஜி இது 4 தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். அதை தாண்டி தான் அடுத்த ஃபோக்கஸ். இங்க பீப்புள்னு பொறுத்தல அங்க உள்ள வேலை செய்யறாங்களா எம்ப்ளாயிஸ், அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஆட்களா இருக்கணும். எல்லாருமே அந்த டெக்னாலஜியும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டெக்னாலஜி அப்கிரேட் வந்து நடக்கணும். அப்புறம் இங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பரா இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இந்த பிசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டர்ன் அரவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்க டெக்னாலஜி வந்து அதிகமா யூஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு 4 பில்லர் ஸ்ட்ராட்டஜில மூவ் ஆகிற ரீசனால இவருக்கு வந்து ஒரு பெரிய சைனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது இந்த எஸ் பேங்க் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதும் அண்ட் தென் ப்ராஃபிட் growth வந்து அடுத்த லெவல் எடுத்து போறதுமா தான் இருக்க போகுது. ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து வீக்கா இருக்கும் போதுமே ஃபார்மா செக்டர் மட்டும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளா தான் வந்து இருக்கு. ஃபார்மா பிசினஸ் பொறுத்தளவுல இங்க ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ரூபி வந்து விழுந்துட்டே வருது. அதை தாண்டி நிறைய பிராண்டட் ட்ரக்ஸோட அந்த ஒரு பேட்டன்ட் இருக்கும்ல, அது எல்லாமே இங்க வந்து எக்ஸ்பைரி வந்து ஆயிட்டு இருக்கு. இதனால ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற நம்மளோட பிளேஸ் எல்லாமே தயாரிச்சு விற்க முடியுது. ஸோ இது ரெண்டுமே பிளஸ் அட்வான்டேஜா வந்து இருக்கு. நிறைய இவங்களும் எக்ஸ்போர்ட் பண்றது யூஎஸ்ல தான். ஸோ அதனால இந்த கம்பெனிக்கு ருபீஸ் கீழே விழுற ரீசனால இவங்களால பெனிஃபிட் வந்து அடைய முடியும். அதை தாண்டி நிறைய பிராண்டட் ட்ரக்ஸோட அந்த ஒரு பேட்டன்ட் எல்லாமே எக்ஸ்பைரி வந்து ஆகுது. ஸோ அதனால ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாமே முன் வந்துட்டாங்க. லைக் வந்து சன்ஃபார்மா, சிப்லா, வந்து நீங்க டாக்டர் ரெடி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. நெகட்டிவா இப்ப இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ட்ரம்ப் வந்து 100% டாரிஃப் வந்து பிராண்டட் ட்ரக்ஸ் மேல வந்து போட்டிருக்காரு. அது எப்ப ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் மேல போடுவாருன்றது வந்து தெரியல. அப்படி போட்டாங்க அப்படின்னா இங்க ஃபார்மா செக்டருக்கு வந்து பிரச்சனை இருக்கும். இதை தாண்டி இப்ப குளோபல் லெவல்ல நடக்கிற பிரச்சனை வந்து தெரியும். இதனால எக்ஸ்போர்ட் இஷ்யூஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஹையர் காஸ்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி காஸ்ட் எல்லாமே ஹை ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் மார்ஜின் வந்து கொஞ்சம் மேக் பண்ண முடியாது. இது எல்லாமே நெகட்டிவா வந்து இருக்கு. ஸோ பாசிட்டிவான விஷயம் அதிகமா இருக்க ரீசனால தான் ஃபார்மா செக்டர் வந்து விழல. ஸோ அதனால நிறைய ஃபார்மா செக்டர் ஸ்டாக்கா பக்கத்து வாங்குறதுக்கு நமக்கு இப்போ கரெக்டான டைமா வந்து இருக்கு. நொமுரா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா Q4 பொறுத்தவரை ஐடி பிசினஸ்க்கு கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா வந்து இருக்காது, மிக்சடா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டைம்ல நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க டார்கெட் வைக்கிற இடம் எதுவா இருக்கு அப்படின்னா லார்ஜ் கேப்ல வந்து இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் மேல டார்கெட் வந்து வைக்கிறாங்க. மிட் கேப்ல வந்து இங்க கோஃபோர்ஜ் மாதிரி கம்பெனில இங்க மிட் கேப்ல டார்கெட் வந்து வைக்கிறாங்க. அடுத்தது இங்க ஸ்மால் கேப்லயும் நிறைய டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட டார்கெட் ஃபுல்லாவே மிட் கேப் ஃபோக்கஸ்டா தான் வந்து இருக்குது. என்ன ரீசனால மிட் கேப் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பொறுத்தளவுல மிட் கேப் கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரா வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து பெட் பண்றாங்க. லார்ஜ் கேப்லயுமே இன்ஃபோசிஸ் மேல வந்து பெட் பண்றாங்க. ஸோ நம்மளோட ஸ்டாண்ட்ல டாப் 4 பிளேயர்ஸ்ல மட்டும் இருப்போம். அதுல எல்லாமே நமக்கு பெஸ்டா வந்து இருக்கு. ட்ரெண்ட் கம்பெனியோட பிசினஸ் அப்டேட் வந்து நடந்திருக்கு. Q4 பிசினஸ் அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு. இதுல பிசினஸ் growth வந்து 20.2% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து growth ஆயிருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. டோட்டல் அந்த ஸ்டோர்ஸ் இருக்கும்ல ஜூடியா பிளஸ் வெஸ்ட், அந்த டோட்டல் ஸ்டோர்ஸ் வந்து 1200 ஸ்டோர்ஸ்க்கு மேல வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அக்ராஸ் சிட்டிஸ்ல வந்து இருக்காங்க. இங்க ஆஃப்லைன்ல பொறுத்தல இங்க மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. ஆன்லைன்ல காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கு. மீஷோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் காம்படிஷன் ஹெவியா இருக்கு. பட் ஆனாலுமே ஆஃப்லைன்ல சூப்பரான growthல வந்து இருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து எப்படி அந்த ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணாங்க. பட் ஆனா இப்போ எக்ஸ்பென்ஷன் பண்ணி ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு வர போதான் வந்து சொல்றாங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. ட்ரெண்ட் கம்பெனியை பொறுத்தவரை இப்போ எக்ஸ்பென்சிவா வந்து இருக்கு. அதனால கன்சிடர் பண்ண முடியாது. நேற்றுக்கான நாள் மார்க்கெட் வந்து ஏறி இருக்கும். விப்ரா கம்பெனி வந்து ஓலாம் குரூப் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. $1 பில்லியன் கான்ட்ராக்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கம்பெனியில ஒரு பிசினஸ் வந்து இருக்கு. அதை வர பை பண்ண போறாங்க. $375 மில்லியன் கொடுத்து அதை பை பண்ண போறாங்க. அதை பை பண்ணி 8 வருஷத்துக்கு இங்க $1 பில்லியன் கான்ட்ராக்ட் வந்து வாங்க போறாங்க ஓலம் குரூப் கிட்ட. சோ இந்த ஒரு ஓலம் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி ஆம் ஒன்னு இருக்கு. அதோட நேம் வந்து மைண்ட் ஸ்பிரிட்ன்றது நேமா இருக்கு. அதை வந்து $375 மில்லியன் கொடுத்து வாங்க போறாங்க. வாங்கிட்டு அந்த ஒரு ஆபரேஷன்ஸ் எல்லாமே இவங்க தான் மெயின்டைன் பண்ண போறாங்க. அதோட கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து $1 பில்லியன் வந்திருக்கு. சோ இந்த அக்விசிஷனும் பண்ணுவாங்க, சேம் வந்து கான்ட்ராக்டையும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. 8 வருஷத்துக்கு உங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜென்ரேட் ஆகும். சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனி டீலும் வந்துருச்சு. அப்புறம் இங்க வந்து ரெவன்யூ வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. லாங் டர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நிறைய டீல்ஸ் வந்து ஜெயிக்காம விட்டாங்களே விப்ரோ கம்பெனி. சோ அதனால இந்த ஒரு டீல் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பிளஸ் வந்து இருக்கு. ஏர் இந்தியாவோட சிஓவான கேம்பல் வில்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா ரிசைன் வந்து பண்ணிட்டாரு. பட் ஆனா இவரோட டென்யூர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆக போகுது. அந்த டென்யூர் வரைக்கும் இவர் வந்து இருப்பாரு. ரெசிக்னேஷன் ஆனதுக்கு அப்புறமாவும் கூட இந்த கம்பெனி இவர் தான் மேனேஜ் பண்ண போறாரு. அபிஷியலா சிஓன்ற நேம்ல வந்து மேனேஜ் பண்ண மாட்டாரு. பட் ஆனா இவர் தான் மேனேஜ் பண்ண போறாரு. புது சிஓவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவர் தான் சிஓவா வந்து இருக்க போறாரு. சோ இவரை பொறுத்தவரை ரெசிக்னேஷன் வந்து கொடுத்துட்டாரு. இங்க அடுத்த கம்பெனிக்கு வந்து போற பிளான்ல வந்து இருக்காரு. பட் ஆனா இந்த ஒரு இடத்துல புது ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் இவர் தான் மேனேஜ் பண்ணிக்க போறாரு. இப்போதைக்கு உள்ள வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப்பான சிச்சுவேஷனா இருக்கு. ஏன் அப்படின்னா ஏர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா லாசஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையும் சரியில்லை. குளோபல் வார் நடக்கிற சூழ்நிலையால இங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து அந்த ஒரு ஃபைட் வரது எல்லாமே டிலே ஆகிறது வந்து இருக்கு. அப்புறம் லாங் ரூட்ஸ் வந்து எடுத்துக்குது. இதை தாண்டி இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறின ரீசனால ஏடிஎஃபோட பிரைஸ் ஏறி இருக்கு. அதாவது ஏவியேஷன் ஃபியூல் இருக்கும்ல அதோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினா வந்து இருக்கு. சோ இதனால புது சிஓ யார் வராங்கன்றத பார்க்கணும். டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து நேற்றுக்கான நாள்ல 3% வந்து ஏறி இருக்கும். இன்னைக்கான நாளுமே ஏறி இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இந்த ஒரு கம்பெனி அப்கிரேட் வந்து பண்ணிட்டாங்க. டார்கெட் பிரைஸா $4100 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் வந்து பண்ணிட்டாங்க. பை ரேட்டிங்லயே வந்து மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஒரு ரீசனா டிவிஎஸ் குரூப்ல ஒரு நல்ல அப்டேட்டா பார்த்து இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஏத்திட்டு இருக்காங்க.
புது லான்ச்சஸை பொறுத்தல டிவிஎஸ் அப்பாச்சின்ற அந்த ஒரு பிரீமியம் பிராண்டா இருக்கட்டும், அப்புறம் நார்டன் என்ற பிரீமியம் பிராண்டா இருக்கட்டும், அதுல இருந்து நிறைய லான்ச்சஸ் வந்து வரப்போகுது. இதை தாண்டி ஈவி லான்ச்சஸ் எல்லாமே வந்து இருக்கு. இந்த ஈவி லான்ச்சஸ் எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஈவியை பொறுத்தல இங்க காஸ்ட் கண்ட்ரோல் வந்து சூப்பரா பண்ணிட்டு வராங்க. அப்புறம் இங்க கவர்மெண்டோட அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth வந்து 10ல இருந்து 14% என்ற growthல வந்து growth ஆயிட்டு வராங்க. பட் ஆனா இண்டஸ்ட்ரியோட சேல்ஸ் growth வந்து பாத்தீங்கன்னா 6 to 7% தான் இருக்கு. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் டபுள்ல வந்து இருக்காங்க. இதனால இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth சூப்பரா இருக்குது நல்லாவே வந்து தெரியுது. இது எல்லாமே இந்த கம்பெனி ஒரு பிளஸ் என்ன இருக்கு. இதை தாண்டி இந்த கம்பெனில உள்ள இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கம்பெனிக்கும் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனியுமே பிரைஸ் ஹைக் வந்து பண்றாங்க. அந்த ஸ்கூட்டர்ஸோட பிரைஸ் வந்து ஹைக் பண்றாங்க. பட் ஆனால் அதை வந்து ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கஸ்டமர் மேல வந்து பாஸ் ஆன் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு எபிலிட்டி வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. இது எல்லாமே இந்த கம்பெனி ஒரு பிளஸ் என்ன வந்து இருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டர்ஸ் 4100 ரூபாய்க்கு போகும்னு சொல்றாங்க. பட் ஆனா நம்மளால இப்ப கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த மார்க்கெட்டே சூப்பரா வந்து growth ஆயிட்டு இருக்கு. 10ல இருந்து 17% growth வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், ஃபோர்ஸ் மோட்டார், அப்புறம் வந்து ஈச்சர் மோட்டார்ஸ்ல உள்ள இருக்காங்க. இது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட்டே சூப்பரா வந்து growth ஆகுதா சொல்றாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அந்த ரேட் கட் நடந்த ரீசன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிகமான ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாரிஸ் வந்து இங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பூஸ்ட் வந்து இருக்கு. இதை தாண்டி இங்க டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் growth வந்து பார்க்கும்போது 17% என்ற growth வந்து ஆயிருக்கு. அசோக் லேலண்ட் 5% என்ற growth வந்து ஆயிருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள். ஃபோர்ஸ் மோட்டார்ஸும் அப்புறம் ஈச்சர் மோட்டார்ஸும் ஓரளவுக்கான growth வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க க்ரூட் ஆயில் ஏற ரீசனால டீசலோட பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாமே நெகட்டிவா வந்து இருக்கும். இங்க கஸ்டமர்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. பட் ஆனா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை சாதகமா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால நம்ம டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. இதுல ஏன் அந்த பிரைஸ் இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு டீடைலா வந்து நம்ம பார்த்தோம்னா வீடியோல பார்ப்போம். HDFC பேங்க்ல எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டேக் வந்து செல் ஆஃப் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. 3.6% வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டேக் வந்து செல் ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு Q4ல மட்டுமே 20% கீழே வந்து HDFC பேங்க் வந்து விழுந்திருக்கு. அது மேஜரான ரீசன் வந்து எஃப்ஐஎஸ் தான் செல் ஆஃப் பண்ணிருக்காங்க. 3.6% ஸ்டேக் வந்து செல் ஆஃப் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து ஹியூஜ் அமௌண்டா வந்து இருக்கு. இன்னமும் அதிக ஓவர் வெயிட் வந்து வச்சிருக்குது. HDFC பேங்க்ல இன்னும் அதிகமான அந்த போர்ஷன் வந்து வச்சிருக்குது. எஃப்ஐஎஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. இன்னுமே 44% அந்த ஸ்டேக் கிட்ட வந்து இருக்கு. இன்னும் அதிகமான செல் ஆஃப் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இவங்க செல் ஆஃப் பண்றாங்களா, கவுண்டரா வந்து பாத்தீங்கன்னா பை பண்றது டிஐஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. 2.9% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. HDFC பேங்க்ல இங்க எஃப்ஐஎஸ் செல் ஆஃப் பண்றதும் டிஐஸ் வந்து கண்டினியூஸா சப்போர்ட் பண்றதும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸா சப்போர்ட் பண்றதுன்றது நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. இன்னுமே எஃப்ஐஎஸ் செல் ஆஃப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி செல் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கன்சிடர் பண்றது டைமா வந்து இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நேற்றுக்கான நாள்ல 4% வந்து இறங்கி இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறுதுல, அதுதான் இருக்கிற பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. இந்த க்ரூட் ஆயில் ஏற ரீசனால ரிஃபைனரிஸ்ல இந்த பிசினஸ் இருக்குல்ல, அந்த ஒரு பிசினஸ் வந்து பிரச்சனை ஆகுதுன்னு சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. இதை தாண்டி எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து டீசல் அந்த ஏடிஎஃப்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால ப்ராஃபிட் பர் பேரல் வந்து குறையுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு சில ரெஃபைனரிஸ்க்கு வந்து இங்க வந்து ஒரு எக்ஸம்ஷனும் வந்து இருக்கு. பட் ஆனாலுமே இந்த ஒரு ஸ்டாக் வந்து இறக்கிருக்காங்க. 4% மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. இண்டெக்ஸ்ல ஹெவி வெயிட் இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து இருக்கு. 9% வந்து இங்க ஓன் பண்ணுது இண்டெக்ஸ்ல நிஃப்டி 50ல. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக் இறங்கிச்சு அப்படின்னா ஓவரால் நிஃப்டி 50 வந்து டிராப்ல தான் இருக்கும். அதனால தான் நேற்று நாளே மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போது கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வந்திருக்கும். இப்போ கரண்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா 22,939 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதுலாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நேட்கோ ஃபார்மா மட்டும் 3% வந்து மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தங்கமயில் வந்து ஒரு 1.5% வந்து ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் HCL டெக் வந்து ஒரு 2% வந்து ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ் அப்புறம் இங்க டெக் மஹிந்திரா இது எல்லாமே 1% வந்து ஏறி இருக்கு. ஐடி செக்டார் மட்டும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஃபார்மால நேட்கோ ஃபார்மா மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. இதை தாண்டி பெருசா எந்த ஒரு ஸ்டாக்குமே இங்க அப்ராலியோ இல்லை அப்படின்னா டவுனோ வந்து போகவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் வந்திருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் இன்னைக்கு நல்லா கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. மீதி எல்லாமே 1% கூட வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லை இறங்கவும் இல்லை. ஐடி செக்டார் மட்டும் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நல்ல ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.